ஓகே சரி. இப்ப கேக்குதா? பவித்ரா அண்ட் ராகுல் கேக்குது. சரி ஓகே கவனிங்க. ஸோ நம்ம நேற்று என்ன கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா குரூப் பை பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ குரூப் பை ஆர்டர் பை அந்த குரூப் பை கிளாஸ்லாம் முடிச்சிட்டோம், ஆவிங் கிளாஸ்லாம் முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஜாயின்ஸ் முடிச்சுட்டு ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ள வரேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா ஜாயின்ஸ். ஓகேவா? எஸ்கியூல ஜாயின்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ நான் நேற்றே சொல்லியிருந்தேன், இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற கான்செப்ட் எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே பேசிக்ஸ் லெவலில் இருக்கும். இதுக்கப்புறம் பார்க்க போறது எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் தியரி கான்செப்ட் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஜாயின்ஸ் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு இமேஜ் உங்களுக்கு காட்டுறேன். MySQL ஜாயின்ஸ் அடிக்கிறேன். இப்போ நான் இங்க ஒரு இமேஜ் இருக்கும், இந்த இமேஜை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இதை வச்சுதான் ஜாயின் கான்செப்ட் ஃபுல்லா நான் சொல்லி கொடுப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இமேஜ் கவனிங்க. ஸோ ஜாயின் இன் எஸ்கியூஎல் அப்படின்னா என்னன்னா, இப்ப ஜாயின்ஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க MySQL அப்படின்னா, இப்போ ஒரே டேட்டா வந்து ஒரே டேபிள்ல தான் வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. சரிங்களா? அது வந்து நீங்க டேட்டா பேஸ்ல நிறைய டேபிள், அதாவது வந்து ஒரு டேட்டா வந்து மல்டிபிள் டேபிள்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். சரிங்களா? லைக் மல்டிபிள் டேபிள் வந்து ஒரே டேட்டாவை வச்சிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சினாரியோல நீங்க மல்டிபிள் டேபிளை கம்பைன் பண்ணாதான், மல்டிபிள் டேபிளை நீங்க வந்து அந்த ஜாயின்ஸ் பண்ணாதான் உங்களால ஒரு அக்யூரேட் ரிசல்ட் செட்டை உங்களால எடுத்துட்டு வர முடியும், டேட்டாவை எடுத்துட்டு வர முடியும். சரிங்களா? அது எப்படி நீங்க பண்றீங்க அப்படின்னா, நீங்க கவனிங்க. இப்போ செல்ஃப் ஜாயின். ஸோ இதுல சம் டைப்ஸ் இருக்கு, ஜாயின்ஸ் டைப் இருக்கு. ஜாயின்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரே டேட்டா வந்து மல்டிபிள் டேபிள்ல வந்து ஸ்பிட் ஆயிருந்துச்சுன்னா, ஸோ அதை வந்து நீங்க எடுத்துட்டு வந்து அதை வந்து நீங்க கம்பைன் பண்ணி ஒரு ரிசல்ட் செட்டை நீங்க கொடுக்குறீங்க, ஒரு ரிசல்ட் செட்டை நீங்க கொண்டு வரீங்க. அதுதான் இந்த ஜாயின்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்றாங்க. ஸோ ஜாயின் இஸ் யூஸ் டு கம்பைன் மல்டிபிள் டேபிள். ஓகேவா? ஸோ இதுல சம் டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா, செல்ஃப் ஜாயின், ரைட் ஜாயின், ஃபுல் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், கிராஸ் ஜாயின், இன்டர் ஜாயின். ஓகேவா? ஸோ மொத்தம் ஒரு 6 டைப் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க செல்ஃப் ஜாயின். இப்போ இந்த சர்க்கிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த சர்க்கிளை நீங்க ஒரு டேபிளா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த சர்க்கிளை நீங்க ஒரு டேபிளா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இங்க 2 சர்க்கிள் இருக்கு, அப்போ 2 டேபிளா நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்ற கான்செப்டை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ செல்ஃப் ஜாயின்டா ஒண்ணும் இல்ல, ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள் வந்து அது கூடவே செல்ஃபாவும் ஜாயின் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுதான் செல்ஃப் ஜாயின். ஓகேவா? அதுதான் செல்ஃப் ஜாயின். ஓகேவா? அதே மாதிரி இப்போ 2 டேபிள் இருக்கு, இப்போ 2 சர்க்கிள் தான் 2 டேபிள் இருக்கு. ஸோ 2 டேபிள் வந்து இப்போ இந்த ரைட் ஜாயின் அப்படின்னா ஒண்ணும் இல்லை. ஸோ ரைட் ஜாயின்னா ரைட்ல மட்டும் உங்களுக்கு கலர்ல இருக்கு, இந்த ரைட் சர்க்கிள் மட்டும் ஃபுல்லா உங்களுக்கு கலர்ல ஷோ ஆயிருக்கு, லெஃப்ட் சர்க்கிள் உங்களுக்கு பிளாங்கா இருக்கு. பட் ஆனா லெஃப்ட் சர்க்கிள் இத பாருங்க, லெஃப்ட் சர்க்கிள் வந்து இந்த இடம் மட்டும் உங்களுக்கு ஷேட் ஆயிருக்கு, ஏன்னா இதுல படுது. இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ ரைட்ல என்டையர் டேட்டாவும் இது ரீட்ரை பண்ணும், அண்ட் ஒன்லி லெஃப்ட் டேபிள்ல ஒன்லி மேட்சிங் டேட்டா மட்டும் உங்களுக்கு வரும், ஒன்லி மேட்சிங் டேட்டா மட்டும் உங்களுக்கு வரும், மேட்ச் ஆகாத டேட்டாலாம் வராது. ஓகேவா? ஸோ இதுதான் ரைட் ஜாயினோட டெஃபினிஷன். ஸோ ரைட் ஜாயின் ஒன்லி ரிட்டர்ன்ஸ் த ஆல் டேட்டா ஃப்ரம் த லெஃப்ட் ரைட் டேபிள் அண்ட் ஒன்லி மேட்சிங் டேட்டா ஃப்ரம் த லெஃப்ட் டேபிள். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃபுல் ஜாயின். ஃபுல் ஜாயினா ஒன்றும் இல்லை, 2 டேபிள ஜாயின்ஸ்குள்ள வந்துடும், கம்பைன் பண்ணி 2 ஜாயினை கொண்டு வந்துடும். எல்லா டேட்டாவும் 2 டேபிள் இருக்கிற எல்லா டேட்டாவும் உங்களுக்கு ரீட்ரை பண்ணி கொண்டு வர்றது தான் இந்த ஃபுல் ஜாயின். ஓகேவா? அதே மாதிரி இன்னர் ஜாயின். ஸோ இன்னர் ஜாயின்னா ஒன்றும் இல்லை, இப்போ 2 டேபிள் இருக்கு, 2 டேபிள்ல காமனான டேட்டா, அதாவது 2 டேபிள்லயும் இருக்கிற காமனான டேட்டாவை மட்டும் உங்களுக்கு ரீட்ரை பண்ணி எடுத்துட்டு வரும். இதுதான் இன்னர் ஜாயின். சரிங்களா? நெக்ஸ்ட் கிராஸ் ஜாயின். கிராஸ் ஜாயின் அப்படின்னா இப்போ இந்த 1 வந்து 1 கூட ஜாயின் ஆகும், 1 வந்து 2 கூட ஜாயின் ஆகும், 1 வந்து 3 கூட ஜாயின் ஆகும். ஒரு நிமிஷம். ஓகே கவனிங்க, இப்போ கிராஸ் ஜாயின் அப்படின்னா இன்னர் ஜாயின் என்ன சொன்னீங்க? இன்னர் ஜாயின்னா இப்போ 2 டேபிள் இருக்கு, 2 டேபிள்ல காமனான டேட்டாவை மட்டும் ரீட்ரை பண்றதா இன்னர் ஜாயினோட டெஃபினிஷன். ஓகேவா? அதே மாதிரி கிராஸ் ஜாயின். ஓகேவா? கிராஸ் ஜாயின்னா ஒண்ணும் இல்ல, இப்போ டேபிள் இது வந்து டேபிள் 1ன்னு வச்சுக்கோங்க, இது டேபிள் 2ன்னு வச்சுக்கோங்க. இந்த டேபிள்ல 1 2 3ன்னு சொல்லிட்டு 3 டேட்டா இருக்கு, அதே மாதிரி இந்த டேபிள்ல 1 2 3ன்னு சொல்லிட்டு 3 டேட்டா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ 1 வந்து இந்த டேபிள்ல இருக்க 1 வந்து 1 கூடயும் ஜாயின் ஆகும், அதே 1 வந்து 2 கூடயும் ஜாயின் ஆகும், அதே 1 வந்து 3 கூடயும் ஜாயின் ஆகும்.
அதே மாதிரி அடுத்த டேட்டால இருக்க ஒண்ணு வந்து 2 வந்து 1 கூட ஜாயின் ஆகும். அடுத்த 2ல அந்த 2 வந்து உங்களுக்கு 2 கூட ஜாயின் ஆகும். 2 வந்து உங்களுக்கு 3 கூட ஜாயின் ஆகும். ஓகேவா? சோ அதுக்கு அடுத்து இந்த 3 லாஸ்ட் டேட்டா இருக்கு பாத்தீங்களா, இந்த 3 வந்து 1 கூட ஜாயின் ஆகும், 3 வந்து 2 கூட ஜாயின் ஆகும், 3 வந்து 3 கூட ஜாயின் ஆகும். இப்போ லெஃப்ட் ஜாயின், இப்போ எப்படி நான் ரைட் ஜாயின் டெஃபினிஷன் பண்ணணும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த லெஃப்ட் ஜாயின். ஓகேவா? சோ லெஃப்ட் ஜாயின் அப்படின்னா, சோ இங்க பாருங்க, லெஃப்ட்ல இருக்கிற டேபிள்ல இருக்கிற என்டையர் டேட்டாவும் உங்களுக்கு ரிசல்ட்ல வரும். ஆனா ரைட்ல ஒன்லி மேட்சிங் டேட்டா, அது கூட மேட்ச் ஆகிற டேட்டா மட்டும் தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். அப்போ லெஃப்ட் ஜாயின் it's return the entire data from the left table and only matching data from the right table. ஓகேவா? இதுதான் லெஃப்ட் ஜாயின் டெஃபினிஷன். ஓகேவா? இப்போ இந்த இமேஜ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து கோட் போறோம். ஓகே, இப்போ கோட் பாருங்க. ஸோ நான் வந்து கான்செப்ட் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கான்செப்ட் புரிஞ்சுதா? ஆன்லைன் பவித்ரா அண்ட் ராகுல், கிருத்திக், தினேஷ். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இப்போதான் வரீங்களா? இல்ல சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எனக்கு அந்த செல்ஃப் ஜாயின் மட்டும் சொல்றீங்களா? மத்த ஜாயின் ஓகே, அந்த செல்ஃப் ஜாயின் தான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். செல்ஃப் ஜாயின்னா செல்ஃப் ஜாயின்னா வந்து ஒரு டேபிள் வந்து அது கூடவே ஜாயின் ஆகுது பாத்தீங்களா? ஒரு டேபிள் வந்து அது கூடவே ஜாயின் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் செல்ஃப் ஜாயின். அதாவது ஒரே ஒரு டேபிள், அந்த மத்த டேபிள் மத்த இதெல்லாமே 2 சர்க்கிள் இருக்குன்னா 2 டேபிள், பட் ஆனா செல்ஃப் ஜாயின் மட்டும் ஒரே டேபிள் இருக்கு. அந்த டேபிள் அது கூடவே ஜாயின் ஆயிடுச்சுன்னா அதுதான் செல்ஃப் ஜாயின் சொல்றாங்க. நான் கோட்ல உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே சார். இப்போ படிங்க SQL joins. What is joins? Joinsனா என்ன? A joins in SQL is used to combine rows. Used to combine rows from 2 or more table. 2 or more table இருக்கிற rows-ஐ combine பண்றதுக்கு இந்த joins யூஸ் பண்றாங்க. Based on related column between them. So purpose of joins, எதுக்காக இந்த joins யூஸ் பண்றாங்க அப்படின்னா, to retrieve data that is spread across multiple related tables. நான் சொன்னதுதான், ஒரு டேட்டா வந்து மல்டிபிள் டேபிள்ல வந்து ஸ்ப்ரெட்டா இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு ரீட்ரைவ் பண்ணுவாங்க. ஸோ டு அவாய்ட் டேட்டா டூப்ளிகேஷன் இல்லாம இருக்கிறதுக்கு இது இந்த ஜாயின்ஸ் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் டு அனலைஸ் கம்பைன் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டேபிளை கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதனாலதான் இந்த ஜாயின்ஸ்ன்ற கான்செப்ட் யூஸ் பண்றாங்க. இப்போ இது டெஃபினிஷன் பார்த்தாச்சு. லைக் கான்செப்ட் பாருங்க. ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா, இன்னர் ஜாயின் டெஃபினிஷன் ரிட்டன் ஒன்லி மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் பிட்வீன் 2 டேபிள். 2 டேபிள்ல இருக்கிற மேட்சிங்கான காமனான டேட்டா மட்டும் தான் உங்களுக்கு ரீட்ரைவ் பண்ணும் இந்த இன்னர் ஜாயின். லெஃப்ட் ஜாயின் இல்லைன்னா லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் சொல்றோம். சரிங்களா? 2 பேர் இருக்கு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ரீட்ரைவ் ஆல் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த லெஃப்ட் டேபிள் பிளஸ் மேட்சிங் ரெக்கார்ட் ஃப்ரம் த ரைட் டேபிள். அதே மாதிரிதான் ரைட் ஜாயின் சொல்லுவாங்க, இந்த ரைட் அவுட்டர் ஜாயின் சொல்லுவாங்க. இதோட டெஃபினிஷன் ரிட்டர்ன் ஆல் ரெக்கார்ட் ஃப்ரம் த ரைட் டேபிள் பிளஸ் மேட்சிங் ரெக்கார்ட் ஃப்ரம் த லெஃப்ட் டேபிள். ஃபுல் ஜாயின், ஃபுல் அவுட்டர். இப்போ ரிட்டர்ன் ஆல் ரெக்கார்ட்ஸ் when there is a match in either table. அதாவது ஃபுல் அவுட்டர் ஜாயின்னா ஒண்ணும் இல்ல, 2 டேபிள் இருக்க என்டையர் டேட்டா மேட்சோ அன்மேட்சோ எல்லா டேட்டாவும் ரீட்ரைவ் பண்றது தான் இந்த ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஓகேவா? கிராஸ் ஜாயின் பாருங்க. கிராஸ் ஜாயின்னா ஒரு கார்ட்டீசியன் ரிட்டர்ன் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகேவா? செல்ஃப் ஜாயின்னா ஜாயின் டேபிள் இட்செல்ஃப். ஒரு டேபிள் வந்து அது கூடவே ஜாயின் ஆச்சுன்னா அதுதான் வந்து செல்ஃப் ஜாயின். ஓகேவா? இப்போ இதுல MySQL-ல ஃபுல் அவுட்டர் ஜாயின் மட்டும் உங்களுக்கு டைரக்டா சப்போர்ட் ஆகும். ஓகேவா? சோ அது வந்து ஏன் சப்போர்ட் ஆகலன்றது நான் சொல்றேன், கவனிங்க. இப்போ கிளாஸ் 1 யூஸ் கிளாஸ் 1ன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிள் இருக்கு. சோ இதுல என்கிட்ட ஆர்டர்ஸ் ஸ்டூடெண்ட் ஏ, ஸ்டூடெண்ட் பி, ஸ்டூடெண்ட் சி, ஸ்விக்கின்ற டேபிள் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் ஆல்ரெடி ஸ்விக்கின்ற ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? கிரியேட் பண்ணி லைக் வந்து அதுக்குள்ள நான் வந்து இன்டிஜர் ஐடி, ரெஸ்டாரண்ட் நேமு, நாட் எல்லாமே நான் கொடுத்து வச்சுட்டேன். சரிங்களா? கிரியேட் பண்ணி வேல்யூஸ் கொண்டு நான் உள்ள இன்செர்ட் பண்ணி வச்சுட்டேன். நீங்க அந்த ஸ்விக்கி டேபிள பார்க்கணும் அப்படின்னா செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் நான் ஸ்விக்கி டேபிள நான் கொடுக்குறேன் அப்படின்னா பாருங்க, ஸ்விக்கி டேபிள் உங்களுக்கு வியூ ஆகுது. இப்போ இந்த டேபிள பார்க்கலாம். ஐடி வந்து 1 to 4 வரைக்கும். ரெஸ்டாரண்ட் நேம் வந்து மெரினா ஃபுட்டு, சரவணா பவன், அடையார் ஆனந்த பவன், வெல்டர் கேஃபே. ஓகேவா?
ஸோ லொகேஷன் எம்ஆர்சி நகர். ஸோ இதுதான் வந்து ஸ்விக்கி டேபிள்ல இருக்கிற அந்த டேட்டா. ஓகேவா? இப்போ ஓகே, நெக்ஸ்ட் நான் இன்னொரு டேபிள கிரியேட் பண்றேன். அந்த டேபிளோட நேம் வந்து ஆர்டர்ஸ். ஓகேவா? ஸோ அதுல என்னென்ன காலம் நேம் பிளஸ் வேல்யூஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ அந்த டேபிளையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை நான் பின் பண்ணிடுறேன். இதை நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் பின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் டேபிள் பார்க்கலாம். இப்போ ஆர்டர்ஸ் டேபிள்ல என்ன இருக்குன்னா ஆர்டர் ஐடி, ரெஸ்டாரண்ட் ஐடி அண்ட் வந்து ஃபுட் நேம், ஆர்டர் டேட். இதுவும் நான் பின் பண்ணிருக்கேன். ஸோ இது ரெண்டுத்துல என்ன ஃபீல்டு காமனா இருக்கு? இந்த ரெண்டு டேபிள்ல என்ன டேபிள் காமனா, என்ன வந்து காலம் காமனா இருக்கு? ஆர்டர் ஐடி. ஆர்டர் ஐடியா வேற? ஆர்டர் ஐடியா காமனா இருக்கு. ரெஸ்டாரண்ட் ஐடி. ரெஸ்டாரண்ட் ஐடி தான் காமனா இருக்கு. நீங்க நல்லா கவனிங்க. ஸ்விக்கி டேபிள்ல மரினா ஃபுட்னு இருக்கா? மரினா ஃபுட்ன்றது ரெஸ்டாரண்ட் நேம். ஐடினா அதோட ரெஸ்டாரண்ட் ஐடியா தான் இங்க ஐடி கொடுத்துருக்கேன். அப்போ 2னா அது சரணா பவுடர், 4னா ரைட்டர் கேஃபே, 3னா அடையாளம். அப்போ அதுக்குன்னு ஒரு ஐடி இருக்கு. ஓகேவா? ரெஸ்டாரண்ட் ஐடி. இதே ஆர்டர் டேபிள்ல பாருங்க. இப்போ ஆர்டர் டேபிள்ல ஆர்டர் ஐடின்றது வேற. அதாவது ஆர்டர் பண்ணும்போது வர ஐடி தான் ஆர்டர் ஐடி. இந்த ரெஸ்டாரண்ட் ஐடி தான் நான் அங்க கொடுத்துருக்கேன். இப்போ நான் லைக் வந்து இந்த பீஸா வந்து ரெஸ்டாரண்ட் ஐடி 4ல தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க. 4னா எந்த ரெஸ்டாரண்ட் நேம் என்ன? ரெஸ்டாரண்ட் நேம் என்ன? அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் சிக்கன் ரைஸ் வந்து எந்த கடையில ஆர்டர் பண்ணிருக்காங்க? என்ன ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணிருக்காங்க? மெரினா ஃபுட். ஓகேவா? ஸோ அப்போ இங்க இந்த ஆர்டர் டேபிள்ல இருக்க இந்த ரெஸ்டாரண்ட் ஐடியும் இந்த ஸ்விக்கி டேபிள்ல இருக்கிற இந்த ஐடியும் உங்களுக்கு சேம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சிக்கன் ரைஸ் வந்து ரெஸ்டாரண்ட் ஐடி 1ல ஆர்டர் பண்ணிருக்காங்க. அப்போ ரெஸ்டாரண்ட் ஐடி 1னா உங்களுக்கு அதோட ரெஸ்டாரண்ட் நேம் வந்து மெரினா ஃபுட். அது எங்க லொகேஷன் ஆயிருக்கு? எம்ஆர்சி. ஸோ இதோட டீடைல்ஸ், ரெஸ்டாரண்டோட டீடைல்ஸ்லாம் இது ஸ்விக்கி டேபிள்ல இருக்கு. ஆர்டர்ஸோட டீடைல்ஸ்லாம் அது எப்போ வந்து ஆர்டர் பண்ணாங்க, அதோட ஆர்டர் ஐடி பிளஸ் வந்து அதோட ரெஸ்டாரண்ட் ஐடி பிளஸ் வந்து அதோட ஃபுட் நேம், என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்காங்க, என்ன டேட்ல ஆர்டர் பண்ணி, இதெல்லாமே ஆர்டர்ஸ் டேபிள். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு டேபிள நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஜாயின் சூஸ் பண்ணி கம்பைன் பண்ணுவோம். அது எப்படி பண்றோம்னு பாருங்க. நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. நான் வந்து கான்செப்ட் தேரி சொல்லிட்டேன், பிளஸ் வந்து உங்களுக்கு டேட்டா சொல்லிட்டேன், என்னென்ன காமனா இருக்குன்றது முதல்ல நான் சொல்லிட்டேன். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? எனக்கு அவுட்புட் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கெஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் என்ன யூஸ் பண்றேன்னா இன்னர் ஜாயின் இல்லைன்னா ஜாயின். இன்னர் ஜாயினும் நீங்க மென்ஷன் பண்ணலாம், லைக் வந்து இன்னர் ஜாயினும் நீங்க சொல்லலாம், இல்ல வெறுமனையா ஜாயின் கொடுத்தாலுமே அது இன்னர் ஜாயின்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட சின்டெக்ஸ் பாருங்க. ஸோ இதுதான் சின்டெக்ஸ். செலக்ட் பண்ணு, ஐடின்ற காலத்தை செலக்ட் பண்ண, ரெஸ்டாரண்ட் ஐடின்ற காலத்தை செலக்ட் பண்ண, ஃபுட் நேம்ன்ற ஐடியை செலக்ட் பண்ண, பிளஸ் வந்து ரெஸ்டாரண்ட் நேம் செலக்ட் பண்ண, ஆர்டர் டேட்டை செலக்ட் பண்ண. ஸோ அந்த ஆர்டர் டேட்லாம் இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை, தேவைன்னா வச்சுக்கலாம், வேணாம்னா கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃப்ரம், ஓகேவா, ஃப்ரம் ஸ்விக்கி டேபிள்ல இருந்து நம்ம இதோ இங்க வந்து நம்ம ஃப்ரம்முக்கு அப்புறம் ஒரு டேபிள் தான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணோம். பட் இப்போ 2 டேபிள் யூஸ் பண்ணுவோம். ஏன் 2 டேபிள் அப்படின்னா 2 டேபிளையும் நம்ம ஜாயின் யூஸ் பண்ணுவோம். பாருங்க, ஃப்ரம் ஸ்விக்கின்ற டேபிள்ல ஸ்விக்கியும் ஆர்டர்ஸையும் ஜாயின் பண்ணும். ஸோ நான் வெறும் ஜாயின் கொடுத்தேன்னா என்ன ஜாயின் தான் கொடுக்குது. ஓகேவா? நாளைக்கு இது ஐவி. சரி சரி, அதான் காலேஜ் வரதுக்கு தான் கேட்டேன். வா 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 வந்துருவேன் நாளைக்கு. செருப்பு போட்டு வரலாம்ல, என்னால ஷூ போட முடியாது. சொல்லிக்கிறேன், செருப்பு போட்டு வா. சரி சரி ரைட். எங்க போறோம்? ஓடிங்க. இப்போ ஜாயின் செட். ஓகே, இப்போ ஸ்விக்கி டேபிளையும் ஜாயின் பண்ண, ஆர்டர்ஸ் டேபிள் கூட ஜாயின் பண்ணேன். என்ன ஜாயின் அப்படின்னா இன்னர் ஜாயின். ஓகேவா? இப்போ இன்னர் ஜாயின் யூஸ் பண்றீங்க. இப்போ நம்ம 2 டேபிள்லயே ஏதாச்சும் ஒரு காமன் ஃபீல்டு இருக்கும். சரிங்களா? அந்த காமன் ஃபீல்டை நம்ம ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து கொடுப்போம். ஓகேவா? இப்போ இந்த ஸ்விக்கி டேபிள்ல இருக்கிற இந்த ஐடியும் ஆன் சீக்வல் டு இந்த ஆர்டர்ஸ் டேபிள்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட் ஐடியும் நான் சீக்வல் டுனா ரெண்டுமே சேம் தான் அப்படின்ற நான் ஒரு கண்டிஷனை பாஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணா என்னென்ன டேட்டா எனக்கு ரீட்ரைவ் ஆகும்? இன்னர் ஜாயினோட டெஃபினிஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. எப்படி உங்களுக்கு இன்னர் ஜாயினோட டெஃபினிஷன் என்ன?
என்ன ஜாயினுக்கு என்ன டெஃபினிஷன் பண்ண? காமன் டேட்டா. காமன் டேட்டா. அப்ப இதுக்கு என்ன டேட்டா ரிட்ரைவ் ஆகும் அது? ஸோ இந்த குறிக்கு என்ன ஆன்சரா இருக்கும்? அவுட்புட் என்னவா இருக்கும்? ஸோ 2 டேபிள் நான் இங்க வச்சிருக்கேன், ஸ்விக்கி டேபிள், ஆர்டர்ஸ் டேபிள். 2 டேபிளையும் கம்பைன் பண்ணி ஒரு ரிசல்ட் செட்டை இன்னர் ஜாயின் மூலமா எடுத்துட்டு வரதுக்கு என்னென்ன டேட்டா நீங்க ரீட்ரைவ் ஆகும்? ஐடியா ஐடி ஃப்ரம் ஸ்விக்கி டேபிள்ல ரிட்ரைவ் ஆகும், அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் ஐடி ஃப்ரம் ஆர்டர்ஸ் டேபிளையும் ரிட்ரைவ் ஆகும், ஃபுட் நேமு, அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் நேம் வரும். 5th ரெக்கார்டு மட்டும் ஷோ பண்ணாது, ஏன்னா அது மேட்ச் ஆகல. அவ்வளவுதான். அதாவது இந்த ஆர்டர்ஸ் டேபிள்ல இருக்கிற இந்த 5th ரோ மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஏன் ஷோ ஆகாது அப்படின்னா கவனிங்க, ஸ்விக்கி டேபிள்ல ஃபர்ஸ்ட் 4 ரெக்கார்ட் 4 ஐடி இருக்கு, ஓகேவா? ஸ்விக்கி டேபிள்ல ஆர்டர்ஸ் டேபிள்லயும் ரெஸ்டாரண்ட் ஐடி 4 வரைக்கும் மேட்ச் ஆகும். ஆனா இந்த 5ன்றது ரெஸ்டாரண்ட் ஐடி ஸ்விக்கி டேபிள்லயே இல்லை. ஸோ நான் இன்னர் ஜாயினுக்கு என்ன டெஃபினிஷன் சொல்லியிருக்கேன்? இட்ஸ் ரிட்டன் காமன் ரெக்கார்ட். அப்போ 2 டேபிள்லயும் எவ்வளவு ஐடி மேட்ச் ஆகுது? எவ்வளவு ஐடி மேட்ச் ஆகுதுப்பா? 4 வரைக்கும் தான் உங்களுக்கு மேட்ச் ஆகும், ஓகேவா? ஸோ இப்போ நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாருங்க, ஸோ 1 to 4 வரைக்கும் தான் உங்களுக்கு காட்டும், டேட்டா காட்டும். இது ஏன் ஐடி வருது அப்படின்னா கவனிங்க, இந்த ஐடின்ற காலம் வந்து நான் இங்க கேட்டிருக்கேன், செலக்ட் ஐடியை கொடு. ஐடி காலம் வந்துருச்சா? ரெஸ்டாரண்ட் ஐடி கேட்டிருக்கேன், ரெஸ்டாரண்ட் ஐடி வந்துருச்சா? ஃபுட் நேம் கேட்டிருக்கேன், ஃபுட் நேம் வந்துருச்சா? அதோட ரெஸ்டாரண்ட் நேம் கேட்டிருக்கேன், ரெஸ்டாரண்ட் நேம் வந்துருச்சு. ஸோ இப்போ 2 டேபிளையும் எனக்கு கம்பைன் பண்ணும்போது எனக்கு டீடைல்டு டேட்டா வந்துருச்சு பாருங்க. இப்போ 2 டேபிளை கம்பைன் பண்ணும்போது எனக்கு ஒரு டீடைல்டு டேட்டா வந்துருச்சு. லைக் வந்து அதோட ஐடி, ரெஸ்டாரண்ட் ஐடி, ஃபுட் நேம், ரெஸ்டாரண்ட் நேம், இது எல்லாமே ஒரே டேபிளா எனக்கு வந்துருச்சு. இது உங்களுக்கு புரியுதா இல்ல கன்ஃபியூஸ் ஆகுதா? பவித்ரா, ராஜேஷ், ராகுல், விக்னேஷ், வெங்கடேஷ் ஒருத்ததான் சொல்றீங்க, மத்தவங்களாம் புரியுது? ஓகே தான். இப்போ எனக்கு நெக்ஸ்ட்டுக்கு நீங்க தான் எனக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. இதுக்கு எனக்கு அவுட்புட் என்னவா இருக்கும்? இது வந்து லெஃப்ட் ஜாயின், ஓகேவா? ஸோ நடுவுல நான் வந்து வெறும் ஜாயின் தூக்கி நான் லெஃப்ட் ஜாயின் போட்டுருக்கேன். ஸோ இதுக்கு எனக்கு அவுட்புட் யார் வந்து கரெக்டா சொல்லுவோம்? அவுட்புட் கரெக்டா அக்யூரேட்டா, வெங்கடேஷ் தவிர அவுட்புட் எனக்கு அக்யூரேட்டா வேணும். அப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அவுட்புட் என்னவா இருக்கும்? லெஃப்ட் ஜாயினோட டெஃபினிஷன் என்ன சொன்னேன்? அப்போ இங்க என்ன ரிட்டர்ன் ஆகும்? ஏதாச்சும் ஐடியா இருக்கா உங்களுக்கு? நான் வேணா வந்து லெஃப்ட் ஜாயினோட டெஃபினிஷன் வேணா காட்டுறோம். இருக்கு டெஃபினிஷன், லெஃப்ட் ஜாயினோட டெஃபினிஷன் இதுதான் பாருங்க. இதுதான் லெஃப்ட் ஜாயினோட டெஃபினிஷன். ரிட்டர்ன் ஆல் ரெக்கார்ட் ஃப்ரம் த லெஃப்ட் டேபிள் அண்ட் ஒன்லி மேட்சிங் ரெக்கார்ட் ஃப்ரம் த ரைட் டேபிள், ஓகேவா? ஸோ இதுதான் டெஃபினிஷன். ஸோ இதுல நீங்க லெஃப்ட் டேபிள் எது, ரைட் டேபிள் எதுன்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கணும். இந்த லெஃப்ட் ஜாயின்ல ஸ்விக்கின்ற டேபிள் தான் உங்களுக்கு லெஃப்ட்ல இருக்கு, ஸோ அதனால அதுதான் லெஃப்ட் டேபிள். இது உங்களுக்கு ரைட்ல இருக்கு, ஸோ அதனால இது ரைட் டேபிள். ஸோ அவுட்புட் உங்களுக்கு எப்படி வரும்? விக்னேஷ், பவித்ரா, தினேஷ், கிருத்திக், யாருமே வந்து ட்ரை பண்ண மாட்டீங்க. சயின்ஸ் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சு. தப்பானாலும் பரவாயில்ல, சும்மா ட்ரை பண்ணுங்க, என்னவா இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க. நான் டெஃபினிஷன் சொல்லிட்டேன். அப்ப அவுட்புட் நீங்க பார்க்கணும். அவுட்புட் இங்க பாருங்க, டேபிள் பாருங்க. ஸ்விக்கி டேபிளும் காட்டுறேன், ஆர்டர் டேபிளும் காட்டுறேன். ஸோ எப்படி உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும்? எதான் ஐடியா இருக்குமே. ஐடி அண்ட் ரெஸ்டாரண்ட் ஐடி மட்டும் சேவ் ஆகும். சரி, ரெஸ்டாரண்ட் ஐடி ஷோ ஆகும், பட் எது வரைக்கும் ஷோ ஆகும்? அது ஐடியா இருக்கா? ஆர்டர் டேபிள்ல உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஐடி 5 வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி ஸ்விக்கில ரெஸ்டாரண்ட் ஐடி 4 வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு எது வரைக்கும் ஷோ ஆகும்? 4 வரைக்கும் ஷோ ஆகும். ஏன் 4 வரைக்கும் ஷோ ஆகுது? சரி, நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட் தான், 4 வரைக்கும் ஷோ ஆகும். பட் ஏன் 4 வரைக்கும் ஷோ ஆகும்? நான் லெஃப்ட் சைட் டேபிள் வந்து ஸ்விக்கி, ஸோ அதுல 4 வரை தான் டேட்டா இருக்கு. ஆர்டர்ஸ் டேபிள்ல ஸ்விக்கி லெஃப்ட் சைட் டேபிள். ஓகே, லெஃப்ட் சைட் டேபிள்ல உங்களுக்கு அது 4 வரைக்கும் தான் இருக்கு, அதனால 4 ரிட்டர்ன் ஆகும். யாராவது தினேஷ். அவ்வளவுதான். இதுக்கே இவ்வளவு யோசிக்கிறீங்க எல்லாரும்? அவர் சொன்னது ஆன்சர் கரெக்ட். இப்போ அவர் எனக்கு பாருங்க,
இப்போ நான் வந்து இந்த லெஃப்ட் டேபிள நான் ரன் பண்றேன், இந்த லெஃப்ட் ஜாயிண்ட் நான் ரன் பண்றேன். கவனிங்க. ஏன் 4 வரைக்கும் ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா இங்க பாருங்க. சோ இதுல லெஃப்ட் டேபிள் எதுனா ஸ்விக்கி டேபிள். ஸ்விக்கி டேபிள்ல மொத்தம் எத்தனை ரவுண்ட் ரெக்கார்ட் தான் இருக்கு? 4 ஐடி தான் இருக்கு. அப்போ 4 வரைக்கும் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இல்ல ஆர்டர்ஸ் டேபிள்ன்றது ரைட் டேபிள். ரைட் டேபிள்ல நான் என்ன ரிட்டர்ன் ஆகும் சொல்லியிருக்கேன், ஒன்லி மேட்சிங் டேட்டா. அப்ப அது கூட மேட்ச் ஆகிற டேட்டா என்னது? 4 வரைக்கும் தான். அப்போ உங்களுக்கு இங்கேயும் 4 வரைக்கும் தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டெஃபினிஷன். ஓகேவா? ஸோ இங்க ஐடியும் ரெஸ்டாரண்ட் ஐடியும் கேட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வெறும் 2 மட்டும் தான் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுது. பாருங்க. ஸோ அப்போ இங்க வந்து ஐடி இது வந்து லெஃப்ட் டேபிள். ஸோ உங்களுக்கு என்டையர் டேட்டாமே உங்களுக்கு வருது. அதே மாதிரி இங்க ஒன்லி மேட்சிங் டேட்டா மட்டும் தான் உங்களுக்கு வருது. ஸோ அப்போ இந்த ரைட் ஜாயினுக்கு நீங்க சொல்லுங்க. இப்ப ரைட் ஜாயினுக்கு என்னவா வரும்? இந்த ரைட் ஜாயினுக்கு என்ன வரும்? சேம் அதே தான். நான் ரைட் ஜாயின் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். டேபிள் 2 டேபிள் 5 வரை காமிக்கும் சார். அதுல நல்வாழ்வு சேர்த்து அவுட்புட்ல அவ்வளவுதான். பாருங்க. அப்போ ஆர்டர்ஸ் டேபிள்ல உங்களுக்கு 5 வரைக்கும் காட்டும். பாருங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் ஐடி வந்து உங்களுக்கு 5 வரைக்கும் காட்டும். ஏன்னா இதுதான் என்னது? ரைட் டேபிள். ஸோ ரைட் ஜாயினுக்கு என்ன டெஃபினிஷன் சொல்றேன்? இட்ஸ் ரிட்டன் ஆல் ரெக்கார்ட் ஃப்ரம் த ரைட் டேபிள். ரைட் டேபிள்ல இருந்து என்டையர் டேட்டாமே உங்களுக்கு வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உங்களுக்கு மேட்சிங் டேட்டா மட்டும் தான் வரும். அப்போ ரைட் டேபிள்ல உங்களுக்கு 5 வரைக்கும் ஐடி இருக்கு. ஸோ அதனால அது வரைக்கும் வருது. ஆனா லெஃப்ட் டேபிள்ல இது கூட மேட்ச் ஆகிற டேட்டா 4 வரைக்கும் தான் இருக்கு. அதனால 4 வரைக்கும் ரிட்டர்ன் ஆயிட்டு இங்க எந்த வேலையும் மேட்ச் ஆகல. ஸோ அதனால நல்லது. இந்த லெஃப்ட் ஜாயின் ரைட் ஜாயின் எத்தனை பேருக்கு புரியுது, எத்தனை பேருக்கு புரியல? தினேஷ் மட்டும் தான் ஆன்சர் பண்ணீங்க, வேற யாருமே பண்ணவே இல்லை. புரியுதா? ராஜேஷ், அந்த பவித்ரா, கிருத்திக் புரியுது சார். பாருங்க. கிராஸ் ஜாயின். சரி, கிராஸ் ஜாயின் பாருங்க. இப்போ செலக்ட் ஐடியையும் இந்த ரெஸ்டாரண்ட் ஐடியும் எடுத்துக்க. ஓகேவா? சோ கிராஸ் ஜாயினிங் நான் என்ன சொன்னேன்னா, இந்த லெஃப்ட்ல இருக்கிற இந்த ஒரு ரெக்கார்டும் இந்த ரைட் டேபிள் கூட கிராஸா ஜாயின் ஆகும். அப்ப இந்த 1 வந்து இந்த 1 கூட ஜாயின் ஆகும். இதே 1 வந்து 2 கூட ஜாயின் ஆகும். அதே 1 வந்து 3 கூட ஜாயின் ஆகும். அதே 1 வந்து உங்களுக்கு 4 கூட ஜாயின் ஆகும். அதே 1 வந்து உங்களுக்கு 5 கூட ஜாயின் ஆகும். அப்புறம் 2 வந்து 1 கூட ஜாயின் ஆகும். 2 வந்து 2 கூட ஜாயின் ஆகும். 2 வந்து உங்களுக்கு 3 கூட ஜாயின் ஆகும். 3 வந்து உங்களுக்கு 4 கூட ஜாயின் ஆகும். இப்படி கிராஸா ஜாயின் ஆகுதுதான் இந்த கிராஸ் ஜாயின். ஸோ இதுக்கு பாருங்க. செலக்ட் ஐடி ரெஸ்டாரண்ட் ஐடி ஃப்ரம். ஸோ உங்களுக்கு ஸ்விக்கி டேபிள்ல இருக்குது. ஸோ இந்த கிராஸா ஜாயின் பண்ணும். கிராஸ் ஜாயின் அண்ட் ஆர்டர்ஸ். இதுல நான் இந்த மாதிரி கண்டிஷன் கொடுக்க தேவையில்ல. ஏன் கொடுக்க தேவையில்ல அப்படின்னா, இந்த கிராஸ் ஜாயினுக்கு எந்த ஒரு கண்டிஷன் கொடுக்க தேவை. ஏன்னா அது என்ன ரேட்டாவா இருந்தாலும் அது கிராஸா ஜாயின் ஆகுது. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இதை ரன் பண்றேன். நான் சொன்ன மாதிரி பாருங்க. 4 வந்து உங்களுக்கு 1 கூடயும் ஜாயின் ஆகுது. உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த சைடு வந்து பாருங்க. இந்த 1 வந்து 4 கூட ஜாயின் ஆகுது. அதே 1 வந்து உங்களுக்கு 3 கூட ஜாயின் ஆகுது. அதே 1 கூட உங்களுக்கு 2 கூட ஜாயின் ஆகுது. அதே 1 வந்து உங்களுக்கு 1 கூட ஆகுது. திருப்பியும் வந்து அது ஸ்லால் பண்ணீங்கன்னா 2 வந்து உங்களுக்கு 4 கூட ஜாயின் ஆகுது. 2 வந்து 3 கூட ஜாயின் ஆகுது. 2 வந்து உங்களுக்கு 1 கூட ஜாயின் ஆகுது. திருப்பி 3 வந்து 4 கூட ஜாயின் ஆகுது. இந்த மாதிரி உங்களுக்கு 5 வரைக்குமே உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இப்படி கிராஸா அது ஜாயின் ஆகுது. இதுதான் இந்த கிராஸ் ஜாயின். ஓகேவா? 2, அதாவது ஒரு டேபிள்ல இருக்கிற ஈச் ரோவும் இன்னொரு டேபிள்ல இருக்கிற ஈச் ரோ கூட கிராஸா ஜாயின் ஆகுதுதான் உங்களுக்கு கிராஸ் ஜாயின். ஓகேவா? இப்போ ஓகே. இப்போ செல்ஃப் ஜாயின் லைக் வந்து ஃபுல் அவுட்டா ஜாயின் வந்து என்ன டெஃபினிஷன்? ஃபுல் அவுட்டா ஜாயினுக்கு என்ன டெஃபினிஷன் பண்ணேன்? ஃபுல் அவுட்டா ஜாயினுக்கு என்ன டெஃபினிஷன் பண்ணேன்? வெங்கடேஷ் அந்த which is not நல்லோ இது சொன்னீங்க சார் டெஃபினேஷன். அது நாட் நல்லா தெரியல எனக்கு சரியா. ஃபுல் அவுட்டா ஜாயின். இப்போ பாருங்க. ரிட்டர்ன் ஆல் ரெக்கார்ட்ஸ் when there is a match in either table. ஸோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, 2 டேபிள்ல இருக்கிற எல்லா டேட்டாவும் ஷோ பண்ணும். அதுதான் வந்து ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஃபுல் அவுட்டர் ஜாயினுக்கு என்ன சின்டெக்ஸ் வரும் அப்படின்னா, நடுவில் ஃபுல் அவுட்டர் நீங்க போடணும். லைக் வந்து இந்த இடத்துல இந்த கிராஸ் ஜாயின் போட்டிங்க பாத்தீங்கன்னா, ஸோ இதுக்கு பதிலா ஃபுல் அவுட்டர் ஜாயின் போட்டீங்கன்னா 2 டேபிள்ல இருக்கிற என்டையர் டேட்டாமே உங்களுக்கு ஷோ ஆகும். பட் ஆனா நம்மளோட MySQL சர்வர் MySQL இதுல உங்களுக்கு ஃபுல் அவுட்டர் ஜாயின் ஒர்க் ஆகாது. ஆனா Oracle மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர்ல தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ அதோட டெஃபினிஷன் படிச்சுக்கோங்க. ஃபுல் அவுட்டர் ஜாயின் சின்டெக்ஸ் வந்து இந்த கிராஸ் ஜாயின் போல உங்களுக்கு ஃபுல் அவுட்டர் அதாவது ஃபுல் ஜாயின் சொல்லிட்டு போட போறீங்க. அவ்வளவுதான். ஓகே, அதுதான் அந்த ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஓகேவா? ஸோ இப்போ கவனிங்க. இப்போ செல்ஃப் ஜாயின் போயிடலாம். செல்ஃப் ஜாயினுக்கு என்ன டெஃபினிஷன் சொன்னோம்னா, a table join itself
ஒரு டேபிள் வந்து அது கூடவே ஜாயின் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஃபுல் அவுட். அது எப்படி சார் ஒரு டேபிள் அது கூடவே ஜாயின் ஆகுதுன்னு நீங்க கேட்கலாம். ஸோ அதுதான் இப்போ நம்ம கோட்ல பார்க்கணும். இப்போ கவனிங்க, இப்போ இது வந்து லைக் வந்து இந்த கோடை பாருங்க. இப்போ இங்கேயும் நான் வெறும் ஜாயின் தான் யூஸ் பண்ணிருக்கேன், இங்கேயும் நான் வெறும் ஜாயின் தான் யூஸ் பண்ணிருக்கேன், இன்னர் ஜாயின்க்கும் நான் வெறும் ஜாயின் தான் யூஸ் பண்ணிருக்கேன். கவனிங்க, இந்த இன்னர் ஜாயின்க்கும் நான் இந்த வெறும் ஜாயின்ன்றது சின்டெக்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. இப்போ இது வந்து செல்ஃப் ஜாயின், இது வந்து உங்களுக்கு இன்னர் ஜாயின். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரெண்ட்? இந்த ரெண்டு கோடுக்கும் என்ன டிஃபரெண்ட்? ரெண்டு கோடுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஸ்விக்கியும் ஆர்டரும் சேர்த்து இது பண்றோம். ரெண்டாவதுல வந்து ஆர்டர் மட்டும் தனியா எடுத்துக்கிறோம். இதுலயா? இதுல என்ன பண்றோம்? இதுல வந்து ஒரே ஒரு டேபிள மட்டும் தான் எடுத்துக்கிறோம், இதுல ரெண்டு டேபிளையும் சேர்த்து எடுக்கிறோம். அவ்வளவுதான். அதாவது இதுல நான் வந்து ஸ்விக்கின்னு ரெண்டுமே ஒரே டேபிள் தான். ஒரே டேபிளுக்கு நடுவுல ஜாயின் இருந்துச்சு அப்படின்னா அது செல்ஃப் ஜாயின். இது வந்து செல்ஃப் ஜாயின். ரெண்டு டிஃபரெண்ட் டேபிளுக்கு நடுவுல ஜாயின் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஜாயின்? இன்னர் ஜாயின். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? எஸ் சார். கவனிங்க, ஒரு டிஃபரன்ஸ் சொல்றதுக்கு தான் நான் வந்து இதை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணேன். சரிங்களா? இப்போ கவனிங்க, இப்போ ரெண்டுமே ஒரு டேபிள். இப்போ நீங்க இமேஜின் பண்ணிக்க வேண்டியது இந்த ரெண்டு டேபிள். ஓகேவா? லைக் வந்து இந்த ஸ்விக்கி டேபிள மட்டும் இமேஜின் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஆர்எஸ் டேபிள் வேணாம், இங்க நான் ஸ்விக்கி டேபிள மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள், அதாவது ஸ்விக்கி டேபிள அது கூடவே அதோட இன்னொரு அதாவது அந்த ஸ்விக்கி டேபிள் கூடயே அது கூடவே ஜாயின் பண்ண சொல்றது தான் இந்த செல்ஃப் ஜாயின் சொன்னேன். ஓகேவா? நல்லா கவனிங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் இந்த ஸ்விக்கி டேபிள். ஓகேவா? இதுதான் ஸ்விக்கி டேபிள். இத இன்னொரு டேபிளா இங்க வந்து இமேஜின் பண்ணிக்கணும். இதை அப்படியே இன்னொரு டேபிளா டூப்ளிகேட் பண்ணி இங்க இமேஜின் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ அப்போ இதுல இருக்க ஐடியும் இதுல இருக்க ரெஸ்டாரண்ட் ஐடி இதுல இருக்க லொகேஷன் எல்லாமே இந்த டேபிள்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சைடு இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி ரெண்டு டேபிளுமே டூப்ளிகேட்டா இருக்கு, ரெண்டு டேபிளுமே இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், அப்போ ரெண்டு டேபிள் இருக்கு. அப்போ லொகேஷன்ன்றது உங்களுக்கு எத்தனை வாட்டி எத்தனை காலம் இருக்கும், ரெஸ்டாரண்ட் நேம்ன்றது எத்தனை காலம் இருக்கும். அதாவது நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இது அப்படியே இன்னொரு டேபிளா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸ்விக்கி டேபிளே இன்னொரு டேபிள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ லொகேஷன்ன்றது எத்தனை காலம் இருக்கும், ரெஸ்டாரண்ட் நேம்ன்றது எத்தனை காலம் இருக்கும்? ரெண்டு காலம் இருக்கும் சார். ரெண்டு காலம் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ கவனிங்க, இப்போ நான் இங்க மொட்டையா ரெஸ்டாரண்ட் நேம் அண்ட் லொகேஷன் கொடுத்தேன். இப்போ இந்த ஜாயின் நான் இப்போ இதுதான் வந்து சின்டெக்ஸ். இப்போ நான் அதை ரன் பண்றேன், எனக்கு அவுட்புட் பாருங்க, எனக்கு எரர் வருது. நாட் யூனிக் டேபிள் அலியாஸ் ஸ்விக்கி அப்படின்னு கேட்குது. அதாவது நாட் யூனிக்கா இல்லையா? அதாவது வந்து இப்ப கவனிங்க, இப்போ எஸ்கியூல என்ன கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ரெஸ்டாரண்ட் நேம்ன்றது ரெண்டு காலம் இருக்கு. நீங்க தான் சொன்னீங்க ரெண்டு காலம் இருக்கு. லொகேஷன்ன்றது ரெண்டு காலம் இருக்கு. லைக் வந்து இந்த ஸ்விக்கி டேபிள்லயும் ரெஸ்டாரண்ட் நேம் இருக்கு. ஓகேவா? இந்த ஸ்விக்கி டேபிள்லயும் ரெஸ்டாரண்ட் நேம் இருக்கு. ஓகேவா? அப்போ எந்த டேபிள்ல இருந்து இந்த ரெஸ்டாரண்ட் நேம் நான் எடுக்கிறது? இந்த டேபிள்ல இருந்து எடுக்கவா இல்ல இந்த டேபிள்ல இருந்து எடுக்கவா? ஓகேவா? சோ இதுதான் கான்செப்ட். அதனாலதான் அது எரர் வருது. ஓகேவா? சோ ரெஸ்டாரண்ட் நேம் வந்து ரெண்டு டேபிள் இருக்கு. சோ இந்த டேபிள்ல இருந்து இந்த ரெஸ்டாரண்ட் நேம் எடுக்கவா இல்ல இந்த டேபிள்ல இருந்து ரெஸ்டாரண்ட் நேம் எடுக்கவா? லைக் வந்து இந்த லொகேஷன் வந்து இந்த டேபிள்ல இருந்து எடுக்கவா இல்ல இந்த டேபிள்ல இருந்து எடுக்கவா? சரிங்களா? சரி, இதுக்குதான் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கதான் நம்ம அலியாஸ்ன்னு ஒண்ணு கொடுக்கணும். லைக் வந்து இப்போ ஒரு வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேருமே ட்வின்ஸ். ரெண்டு பேருமே ட்வின்ஸா இருந்தா நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? இப்போ ரெண்டு பேருமே ட்வின்ஸா இருக்காங்க, ட்வின்ஸா இருந்தா நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? உங்களை எதை வச்சு டிஃபரெண்ட் பண்ணி கொடுத்தீங்க? நேம் வச்சு. அப்போ நேம் வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சோ இதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸ்விக்கின்றது இங்க பாருங்க, ஸ்விக்கின்றது ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ இது வந்து ஒரு ட்வின்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஸ்விக்கிக்கு இவருக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஏன்னு ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகேவா? இவருக்கு வந்து நான் பின்னு ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகேவா? அப்போ இந்த டேபிளுக்கு நேம், இவரோட பேருக்கு வந்து இவரோட பேர் வந்து ஏ, இவரோட பேர் வந்து பின்னு சொல்லிட்டு நான் ஒரு அலியாஸ் நேம் நான் நேரத்துல பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒரு அலியாஸ் நேம் கொடுக்குறேன். ஓகேவா? சோ இப்போ
ஸோ இந்த பின்றவர்கிட்ட நான் என்ன பண்றேன், இந்த ரெஸ்டாரண்ட் நேம் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஏன்றவர்கிட்ட நான் இந்த லொகேஷன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு எரரும் இல்லாம உங்களுக்கு ஸோ வேல்யூஸ் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த வேல்யூஸ் வர்றது பாருங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வேற காலம், இது வேற காலம். ஓகேவா? ஸோ இது ஏன்ற டேபிள்ல ஏன்றவர்கிட்ட இருந்து லொகேஷன் எடுத்துட்டு பின்றவங்க கிட்ட ரெஸ்டாரண்ட் நேம் எடுத்துருக்கு. அப்ப இது ரெண்டுத்தையும் உங்களுக்கு ஜாயின் பண்ணுது. அது எப்படி ஜாயின் பண்ணுது அப்படின்னா இந்த மெரினா ஃபுட்டை அடையார் கூடயும் ஜாயின் ஆகும், அதே மெரினா ஃபுட் வந்து அடையார் கூடயும் ஜாயின் ஆகும், அதே மெரினா ஃபுட் வந்து டி நகர் கூடயும் ஜாயின் ஆகும், அதே மெரினா ஃபுட் எம்ஆர்சி நகர் ஜாயின் ஆகும். ஸோ அது சரணாபன், திருப்பி சரணாபன் வந்து அடையார் கூட ஜாயின் ஆகும், திருப்பி கிராஸ் ஜாயின் மாதிரி உங்களுக்கு வேல்யூஸ் ரிட்டர்ன் ஆகும். ஸோ கிராஸ் ஜாயின்ன்றது ரெண்டு டேபிள்ல கமெண்ட் பண்றோம். பட் ஆனா செல்ஃப் ஜாயின்ல நான் இந்த மாதிரி ஒரு 2 காலமா நான் இந்த மாதிரி மேட்ச் பண்றேன். இப்போ அதே கீழே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ரெஸ்டாரண்ட் நேமும் ஒரு லொகேஷன் கூட செல்ஃபா உங்களுக்கு ஜாயின் ஆகுது. ஓகேவா? இதுதான் இந்த செல்ஃப் ஜாயின்ன்ற கான்செப்ட். ஓகேவா? சோ இது புரிஞ்சுதா இல்ல கன்ஃபியூஷனா இருக்கா? புரிஞ்சுதா கன்ஃபியூஷனா இருக்கா? புரியல என்ன சார் சொல்றீங்க? புரியலையா? இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கவனிங்க. சோ நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஆனா நீங்க புரியலன்னு சொல்றதுக்கே 10 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணி உங்ககிட்ட வாங்க வேண்டியதா இருக்கு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எடுப்பேன். பட் உங்களுக்கு தான் ஒரு கான்செப்ட் வந்து டிலே ஆகும் எடுக்கிறதுக்கு. அதனால தயவு செய்து இந்த மீட்டிங் லிங்க்ல எத்தனை பேர் இருக்கீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 பேர் கிட்ட இருக்கு. 10 பேர்கிட்ட இருக்கீங்க. நான் வந்து புரியலான்னு கேட்கிறேன். அட்லீஸ்ட் நீங்க ஒண்ணு புரிஞ்சதுன்னு சொல்லணும், இல்ல புரியலான்னு சொல்லணும். நீங்க ரெண்டுமே ஆன்சர் பண்ணலன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து லாஸ்ட் டெஸ்ட் கொடுக்கும் போது தான் நீங்க மாட்டுவீங்க புரிஞ்சுதா புரியலையான்ட்டு. சரிங்களா? அதனால தயவு செஞ்சு புரியலன்னு சொல்லுங்க, நான் இன்னொரு வாட்டி கூட எடுக்கிறேன். பட் அமைதியா மட்டும் இருக்காதீங்க. ஓகேவா? ஸோ நீங்க தான் பே பண்ணி படிக்கிறீங்க. ஸோ நாலேஜை கெயின் பண்ணல அப்படின்னா உங்களோட காசு எல்லாமே அமௌண்ட் எல்லாமே வேஸ்ட். சரி, அது உங்களுக்கே தெரியும். அதனால வந்து அந்த அமௌண்ட்டை வந்து யூஸ்ஃபுல்லா மாத்தாததும் உங்ககிட்ட தான் இருக்கு. சரிங்களா? அதனால புரியலன்னா தயவு செஞ்சு புரியலன்னு சொல்லுங்க, நான் இன்னொரு வாட்டி எடுக்கிறேன். கவனிங்க, செல்ஃப் ஜாயின்னா ஒண்ணும் இல்லை. கவனிங்க, இப்போ நீங்க இங்க இருக்கு. ஸோ செல்ஃப் ஜாயினோட டெஃபினிஷன் என்னன்னா ஒரு டேபிள் வந்து அது கூடவே ஜாயின் ஆகுதான் இந்த செல்ஃப் ஜாயின் சொல்றாங்க. ஸோ நான் என்ன பண்றேன்னா கவனிங்க, இப்போ ஒரு டேபிள் அது கூடவே ஜாயின் ஆகுது. அதுக்கோ நம்ம 2 சைடும் ஒரே டேபிள தான் நம்ம என்ன பண்ணுவோம், மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? மென்ஷன் பண்ணிட்டு நான் நடுவுல வெறும் ஜாயின் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே டேபிளுக்கு நடுவுல ஜாயின் கொடுத்தீங்கன்னா அதுதான் செல்ஃப் ஜாயின். ஸோ இப்போ கவனிங்க, இப்போ செல்ஃப் ஜாயின்ல வரும்போது ரெஸ்டாரண்ட் நேம் நீங்க தான் சொன்னீங்க. நான் 2 டேபிள இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த ரிசல்ட் என்டர் பண்ணிடுறேன். இப்போ 2 டேபிள இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த 2 டேபிள், இந்த ஸ்விக்கி டேபிள 2ஆ நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. லைக் வந்து இது வந்து ஒரு டேபிள். இதே மாதிரி அச்சசல் ஒரு காப்பி எடுத்து பக்கத்துல வந்து இங்க வந்து ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ ஐடி இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். ரெஸ்டாரண்ட் நேம் இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். லொகேஷன் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ இதுல இருக்க எல்லா டேட்டாவும் இங்கேயும் இருக்கும். ஓகேவா? ஏன்னா இது நம்ம செல்ஃபா ஜாயின் பண்றோம். அப்போ அதுவே அது கூடவே வந்து வருது. இப்போ கவனிங்க, இப்போ நம்ம செல்ஃபா ஜாயின் பண்ணும்போது லொகேஷன் வந்து இங்கேயும் இருக்கு, நீங்க இமேஜின் பண்ண போற இந்த டேபிள்லயும் இருக்கு. ரெஸ்டாரண்ட் நேம் வந்து இங்கேயும் இருக்கு, நீங்க இமேஜின் பண்ற இங்கேயும் இருக்கு. ஐடி இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ எல்லாமே 2 இருக்கு. இப்போ கவனிங்க, ஆனா நீங்க ரெஸ்டாரண்ட் நேம் ரீட்ரைன் பண்ண சொல்றீங்க, லொகேஷனை ரீட்ரைன் பண்ண சொல்றீங்க. அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், ஒரு அலியாஸ் கொடுக்கணும். அலியாஸ் மீன்ஸ் இப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்காங்க, 2 டேபிளும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிஃபரன்ஷியேட், ஒரு யூனிக்கா ஏதாச்சும் அசைன் பண்ணணும். அப்பதான் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அவங்கள வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட முடியும். அப்போ இங்கதான் நான் என்ன பண்றேன், நேம் கொடுக்குறேன். ஸோ ஒரு ஸ்பேஸ் அமைக்கிட்டு நான் இந்த நேமுக்கு நான் என்ன பண்றேன், இந்த டேபிளுக்கு நான் என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ நான் வந்து லைக் வந்து நான் வந்து டேபிள் 1 நான் கொடுக்குறேன். டேபிள் _1. இதுதான் என்னோட அலியாஸ் நேம், டேபிள் _1. எதுக்கு? ஸோ இந்த ஸ்விக்கி டேபிளுக்கு ஒரு நேம் வைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஸ்விக்கி டேபிளுக்கு நான் என்ன பண்றேன், இன்னொரு நேம் கொடுக்குறேன்.
என்ன நேம் அப்படின்னா டேபிள் அண்டர்ஸ்கோர் 2. இதுக்கு வந்து நான் டேபிள் 2ன்னு ஒரு நேம் கொடுக்குறேன். அப்போ இந்த டேபிளுக்கு வந்து நான் டேபிள் 1, இந்த டேபிளுக்கு வந்து டேபிள் 2ன்னு வைக்கிறேன். ஸோ இப்போ கவனிங்க. இப்போ லைக் வந்து இப்போ இங்கேயே நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்போ லொகேஷன்ன்றது ரெண்டு டேபிள்லயும் காமனா இருக்கு. அப்போ எந்த டேபிள்ல இருந்து இந்த லொகேஷன் எடுத்துட்டு வரணும், சரிங்களா? அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் நேம்ன்றது ரெண்டு டேபிளையும் காமனா இருக்கு. அப்ப எந்த டேபிள்ல இருந்து இந்த டேபிள் 1ல இருந்து இந்த ரெஸ்டாரண்ட் நேம் எடுத்துட்டு வரணுமா, இல்ல டேபிள் 2ல இருந்து ரெஸ்டாரண்ட் நேம் எடுத்துட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ கவனிங்க. லைக் வந்து இப்ப பாருங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், செலக்ட் இந்த ரெஸ்டாரண்ட் நேம டேபிள் 2ல இருந்து எடுத்துட்டு வரேன், இல்ல டேபிள் 1ல இருந்து. அப்போ நீங்க அந்த நேமை மென்ஷன் பண்ணுவீங்க. நான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் நேம டேபிள், இங்க பாருங்க, இங்கே வந்துச்சு பாருங்க, டேபிள் 2வா டேபிள் 1ஆ. நான் வந்து டேபிள் 2 எடுத்துக்கிறேன். டேபிள் 2 சாரி டேபிள் அண்டர்ஸ்கோர் 2. இங்க ஒரு டாட் அமைக்கிறீங்க, சரிங்களா? ஸோ டாட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்பதான் வந்து இது வந்து டேபிளோட நேம். டேபிள் 2ல இருந்து ரெஸ்டாரண்ட் நேம் எடுத்துருவோம். லொகேஷன் எந்த டேபிள்ல இருந்து எடுத்து வரேன் அப்படின்னா டேபிள் 1ல இருந்து எடுத்துருவோம். ஸோ இங்க நான் என்ன பண்றேன், டேபிள் அண்டர்ஸ்கோர் 1 டாட். ஓகேவா? ஸோ இந்த லொகேஷன்ன்ற காலத்தை நான் என்ன பண்றேன், இந்த ஸ்விக்கி டேபிள் 1ன்னு சொல்லிட்டு நான் ஒரு நேம் கொடுத்தேன் பாத்தீங்களா, அந்த டேபிள்ல இருந்து எடுத்துக்குவோம், சரிங்களா? அப்போ இது ரெண்டுமே வேற காலம், வேற டேபிளோட வேற காலம். ஓகேவா? ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் நேம் வந்து எந்த டேபிளோட காலம் அப்படின்னா இந்த டேபிள் 2ஓட காலம். டேபிள் 2ல இருக்க அந்த ரெஸ்டாரண்ட் நேமோட காலம். அதே மாதிரி இந்த டேபிள் 1 வந்து, அதாவது இந்த லொகேஷன் வந்து இந்த டேபிள் 1ஓட அதுல உள்ள இருக்க அந்த காலம். ஓகேவா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு லைக் வந்து இது ரெண்டு டேபிளா இமேஜின் பண்ணிக்கோங்க. இது டேபிள் 1, இது டேபிள் 2. அப்போ இங்க நான் என்ன கேட்டிருக்கேன், டேபிள் 1ல நான் என்ன கேட்டிருக்கேன், லொகேஷன். அப்போ இங்க இருக்கிற இந்த எம்ஆர்சி நகர் வந்து அங்க இருக்கிற டேபிள் 2ல இருக்கிற ரெஸ்டாரண்ட் நேம் கூட மெர்ஜ் ஆகும், ஜாயின் ஆகும். அப்போ இந்த எம்ஆர்சி நகர் அப்புறம் மெரினா ஃபுட்டு கூட அங்க இருக்கிற மெரினா ஃபுட்டு கூட ஜாயின் ஆகும். அதே எம்ஆர்சி நகர் திருப்பி அங்க இருக்கிற சரணா பவன் கூட ஜாயின் ஆகும். அதே மாதிரி மறுபடியும் எம்ஆர்சி நகர் திருப்பி அடையார் ஆனந்த பவன் கூட ஜாயின் ஆகும். திருப்பி அதே எம்ஆர்சி நகர் திருப்பியும் அடையார் ஆனந்த பவன் கூட ஜாயின் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஜாயின் ஆகுது பாத்தீங்களா? இப்போ நான் வந்து லைக் வந்து ஸோ இது இப்படி ஒன்று இருக்கா, இப்போ இது வந்து டேபிள் 1, இது டேபிள் 2. அப்போ இந்த டேபிள் 1ல இருக்கிற இந்த எம்ஆர்சி நகர் இந்த டேபிள் 2ல இருக்கிற இந்த மெரினா ஃபுட் கூட ஜாயின் ஆகும். திருப்பி இந்த டேபிள் 1ல இருக்கிற இந்த சரணா ஆனந்த பவன் திருப்பி இங்க வந்து சாரி இந்த எம்ஆர்சி நகர் வந்து இந்த டேபிள் 2ல இருக்கிற சரணா ஆனந்த பவனுக்கு வரும். திருப்பி இங்க இருக்கிற எம்ஆர்சி நகர் வந்து உங்களுக்கு டேபிள் ஸ்விக்கி டேபிள் இன்னொரு டேபிள்ல இருக்கிற இந்த அடையார் ஆனந்த பவன் கூட வரும். அப்போ இது ஒரு வேல்யூ, இந்த ஒரு வேல்யூ கூட உங்களுக்கு ஜாயின் ஆகும். அப்படி வரும்போது உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். இப்போ நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா கவனிங்க. ஸோ ரிசல்ட் வந்து பாருங்க, மெரினா ஃபுட் வந்து அடையார் கூடயும் ஜாயின் ஆகுது, அதே மெரினா ஃபுட் வந்து அடையார் கூடயும் ஜாயின் ஆகுது, அதே மெரினா ஃபுட் வந்து டி நகர் கூடயும் ஜாயின் ஆகுது, அதே மெரினா ஃபுட் வந்து எம்ஆர்சி நகர் கூடயும் ஜாயின் ஆகுது. திருப்பி சரணா பவன் வந்து பாருங்க, சரணா பவன் வந்து அடையார் கூடயும் ஜாயின் ஆகுது, அதே சரணா பவன் டி நகர் கூடயும் ஜாயின் ஆகுது, அதே சரணா பவன் எம்ஆர்சி நகர் கூடயும் ஜாயின் ஆகுது. அதே அதுக்கப்புறம் திருப்பி அடையார் ஆனந்த பவன் வந்துச்சு, அடையார் ஆனந்த பவன் அடையார் கூடயும் ஜாயின் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு டேபிள்ல இருக்கிற அந்த ரெண்டு காலமும் ஸோ ஜாயின் ஆகி உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் செல்ஃப் ஜாயின். ஒரு டேபிள் அதுக்குள்ளவே ஜாயின் ஆகலாம், அதான் செல்ஃப் ஜாயின். புரிஞ்சுதா? எஸ் சார். ஸோ அவ்வளவுதான் ஜாயின்ஸ் கான்செப்ட், சரிங்களா? ஸோ ஜாயின்ஸ்ல மொத்தம் எத்தனை கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் ஜாயின், இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், அப்புறம் வந்து கிராஸ் ஜாயின், சரிங்களா? ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட், சரிங்களா? நீங்க டேட்டா பேஸ்ல ஒரு SQL டெவலப்பரா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாயின்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணாம ரொம்பவே இல்லை. நான் உங்களுக்கு சொன்ன இந்த கோடிங் எல்லாமே பேசிக்ஸ் லெவல், ரொம்ப பேசிக்ஸ் லெவல். நான் அட்வான்ஸ் லெவல்ல கோடிங் எடுக்கல. நான் அட்வான்ஸ் லெவல்ல கோடிங் ஃபர்ஸ்ட் நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சரிங்களா? நீங்க வந்து இந்த ரெக்கார்டிங்ஸை இன்னொரு வாட்டி கூட பாருங்க, சரிங்களா? நான் அப்லோட் பண்ணதுக்கு உங்களுக்கு யாருக்காவது புரியல அப்படின்னா நீங்க வந்து இந்த கோடு ப்ராக்டிஸ் பண்ணாதான் இந்த ஜாயின்ஸ் கான்செப்ட்ல நீங்க வந்து தெளிவாகுங்க. மேபி நான் இப்ப எடுக்கும் போது உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும், பட் ஆனா நீங்க தனியா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அப்ப யாரும் வரும். அதனால ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கோட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். ஜாயின்ஸ்
ஸோ எஸ்கியூஎல்ல இருக்கிற பெரிய டாபிக், காம்ப்ளிகேட்டடான டாபிக்னா ஒன்னு ஜாயின்ஸ், இன்னொரு சப்குரி. இந்த ரெண்டு கான்செப்ட்ல நீங்க தெளிவாயிட்டீங்க அப்படின்னா எஸ்கியூஎல்ல ஒண்ணுமே இல்லை. அடுத்தடுத்து வர கான்செப்ட்னா ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? அதனால இந்த ஜாயின்ஸ் கான்செப்ட்லயும் அடுத்து நான் நடத்த போற சப்குரி கான்செப்ட்லயும் நீங்க வந்து தெளிவா இருக்கும். சரிங்களா? ஸோ இது போர்டு அமைச்சிருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? கேக்குதா? ஆன்லைன் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, கிளியரிஃபை பண்றேன். டெஸ்ட் எப்போ சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? சொன்னேன் இல்லையா? தேர்ஸ்டே சொன்னீங்க. தேர்ஸ்டே நேற்று வரைக்கும் நான் நடத்துறேன். அதாவது இன்னில இருந்து விட்டுருங்க, ஜாயின்ஸ் இருந்து விட்டுருங்க. ஜாயின்ஸ்க்கு முன்னாடில இருந்து நேற்று நாங்க நடத்துற அந்த குரூப் பை ஹேவிங் கிளாஸ் வரைக்கும் டெஸ்ட் சொல்லியிருக்கேன் தேர்ஸ்டே. ஓகேவா? அதனால டே 1ல இருந்து நேற்று வரைக்கும் இருக்கிற எஸ்கியூஎல் கான்செப்டை நான் பார்த்துட்டு வச்சேன். ஓகேவா? அதனால அது தேர்ஸ்டே இருக்கு. தேர்ஸ்டே உங்களுக்கு வந்து ஃபுல்லா கிளாஸ் இருக்காது. எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு நான் டெஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருவேன். நீங்க வந்து உங்களோட எஸ்கியூஎல் சர்வர்ல MySQL நீங்க ஒர்க் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு கோட் அடிச்சு எனக்கு சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால டெஸ்ட்ல வந்து யாரும் ஆப்சென்ட் ஆகாது. ஓகேவா? கேக்குதா? ஓகேவா? டவுட்ஸ்னா கேட்கலாம். நான் கிளாஸ் வந்து வரும் சார். இது செகண்ட் டேஷ்போர்ட் முடிஞ்சிச்சு சார், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஷோ பண்ணணும். ஓகே. ஷோ பண்றீங்களா அவங்களே? ஹலோ, கேக்குதா சார்? கேக்குது. ஹலோ. ஓகே சார். வந்து உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல்ல படிச்சீங்களா? என்கிட்ட கேக்குதா நான் பேசுறது? ஹலோ, இப்போ கேக்குதா சார்? ஓகே. பிரேக் ஆகி கேக்குது. இப்போ ஓகே. ஓகே சார். மிந்த்ரா டேஷ்போர்டா? ஓகே. கலர் வந்து மிந்த்ராக்கு இந்த கலரா வரும். ஆமா சார். அந்த பிங்க், அந்த லோகோக்கு ஏத்த மாதிரி தான் கலர் பார் சார்ட்லாம் கொடுத்துருக்கேன், அந்த லோகோக்கு ஏத்த மாதிரி. இந்த மிந்த்ரா லோகோவை நீங்க சார்ஜெட்ல போட்டு அந்த கலர் போட்டு கேட்டீங்களா? இல்ல நீங்களா ஒரு கலர் நீங்களா எடுத்தீங்களா? கேக்குதா? ஆமா. இல்ல மிந்த்ரா கேக்குது. இப்போ நீங்க வந்து சார்ஜிங் இந்த லோகோ வந்து சார்ஜிங்ல போட்டு அது தர அந்த கலர் போட்டு எடுத்தீங்களா? இல்ல நீங்களா? ஹலோ, கேக்குதா? உங்களுக்கு கேக்குதா? ஹலோ, கேக்குதா சார்? கேக்குது சார். இப்போ ஓகேவா சார்? இப்போ வாய்ஸ் எப்படி சார்? கிளியரா இருக்கா? இப்போ கிளியரா இருக்கு. ஓகே. கலர் கோடிங் வந்து அது வந்து ஜிபிடில இந்த மாதிரி மிந்த்ரா லோகோவோட கலர் கோடிங் கொடுக்க சொன்னா அது இந்த கலர் கோடிங் தான் கொடுத்து சார். அது சரி, ஓகே. அதான் கேட்டேன், அது கலர் கோட் அதுதானா அப்படின்ட்டு. வேற எதுவும்? ஆமா, இது கொஞ்சம் டார்க்கா இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏன் வந்து அந்த அலைன்மெண்ட் உங்களுக்கு மாறி இருக்கு? மேல வந்து இந்த டோட்டல் ப்ராடக்ட், டிஸ்கவுண்ட், ரெவன்யூ வரைக்கும் அந்த ஒரு லைனை கொண்டு வந்தீங்க. ஆவரேஜ் ஆர்டர் ரேட்டிங் மட்டும் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு. டோட்டல் ரெவன்யூ வந்து அப்படியே இதுவா இருக்கு. அது பண்ண சார், அது வந்து இதாக மாட்டேங்குது. அது எவ்வளவு பண்ணாது அட்ஜஸ்ட் பண்ண நானு ஸ்டாண்டர்ட்ல வச்சோம். இப்படிதான் விட்டு பண்ணா இப்படிதான் ஆகுது. அதுல லைக் வந்து இது ஃப்ளோட்டிங்ல வச்சிருக்கீங்களா மேல? இது எப்படி இது வச்சிருக்கீங்க? டைல்ல தான் ஹாரிசான்டல் மாதிரி ஹாரிசான்டல் கண்டெய்னர் கொடுத்தேன் டைல்ல. ஹாரிசான்டல் கண்டெய்னர் கொடுத்து வச்சிருக்கீங்களா? ஆமா. ஒண்ணொண்ணா சார்ட்டுக்கு மேலே ஷோ வர மாதிரி இருக்கு. இதுவும் டைல்ல தான் இருக்கு, இதுவும் டைல்ல தான் இருக்கு. எல்லாம் டைல்ல தான் சார் இருக்கு. ஓகே. தெரிஞ்சு கலர் டிஃபரன்ஸ்னால அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல. சரி, ஓகே. எனக்கு ஓகே தான். பட் அந்த ஆவரேஜ் ஆர்டர் ரேட்டிங் மட்டும் ஒரே கோட்ல கொண்டு வர முடியுமா? அதுவா? இல்லன்னா லைக் வந்து அதுல ஒண்ணும் இல்ல. அத ரைட் டிராப் டவுன் பண்ணுங்க. ஓகே. டிராப் டவுன்ல ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஆமா. அதுல என்டையர் வியூ கொடுத்து பாருங்க. கீழே போயிடுது. அது கீழே போயிடுது. ஒருவேளை வந்து அந்த ஆவரேஜ் ஆர்டர்ஸ் ரேட்டிங் சொல்லிட்டு கொஞ்சம் லென்த்தா, நேம் லென்த்தா இருக்கிறதுனால அப்படி காட்டுதோ? அதான் நினைக்கிறேன். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அதோட ஃபாண்ட் சைஸ் கம்மி பண்ணி பாருங்க. ஓகே. ஓகே. ஃபாண்ட் சைஸ் வந்து லைக் ஒரு கம்மி பண்ணி பாருங்க. ஒரு லைக் 16ல இருக்கா? ஆமா. வேற ஏதாவது ஃபாண்ட் சைஸ் அதை விட கம்மியா ஆன்லைன்ல வர மாதிரி 10 வச்சு பாருங்க. 13 ஓகேவா? ஓகே. ஓகே. இப்போ ஆனா அந்த ஆவரேஜ் ஆர்டர் ரேட்டிங் இருக்கு பாத்தீங்களா? அதே ஃபாண்ட் சைஸ் எல்லாத்துக்கும் இருக்கும். டோட்டல் ப்ராடக்ட்ஸ், டிஸ்கவுண்ட் அமௌண்ட், டோட்டல் ரெவென்யூ அண்ட் டோட்டல் ரிவ்யூ. ஓகே. இது 14 வைக்கிறேன். 14 வச்சா ஓகே ஆகுதா?
ஆ அதான் எனக்கு வந்து அடுத்த லைன்ல வராது. அது அப்ப அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து கொடுத்துருங்க. செலக்ட் பண்ணி கொடுங்க. செலக்ட் பண்ணி 14, 15 கூட கொடுத்து பாருங்கன்னு நினைக்கிறேன். 14 அப்ளை. ஆ ஓகே. அப்போ போட்டு இந்த ஃபாண்ட் சைஸை நீங்க மத்ததுக்கெல்லாம் அப்ளை பண்ணுங்க. அப்பதான் அதே ஒரே லைன்ல வரும். இது கூட 14வா? ஓகே. ஆமா ஆமா, அப்பதானே யூனிக்கா இருக்கும். ஆ. புரியுதா? இப்ப அந்த நேர் கோட்ல வருது தெரியுதா? ஆமாமா. அப்புறம் வந்து ம். இந்த விஷுவலுக்கு இருக்கு பாத்தீங்களா, இந்த விஷுவலுக்கு பார்டர் கொடுத்தா நல்லா இருக்கும் என்னோட சஜஷன். ஏன்னா எல்லாமே லைட் கலரா இருக்கிறதுனால இந்த ஆவரேஜ் ரேட்டிங்ஸ் எல்லாம் கீழே இருக்கு பாத்தீங்களா லைனு, அது வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு தெரியல. சரிங்களா? இந்த விஷுவலுக்கு மட்டும் அந்த பார் சார்ட்டுக்கு, பை சார்ட்டுக்கு, அது இன்னொரு சார்ட்டுக்குலாம் பார்டர், அது நான் எந்த பார்டர் சொல்றது தெரியுதா? இந்த சார்ட்டோட பார்டர் தானே சொல்றீங்க? அது இல்ல அதுக்கு பார்டர் இல்ல. உள்ள இப்போ பை சார்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரவுண்ட், அந்த சர்க்கிளுக்கு அவுட் சைட் பார்டர். இதுவா? அது இல்ல உள்ள சார்ட் இருக்கு பாருங்க, சார்ட். ஆமா, பை சார்ட். அந்த ரவுண்டுக்கு அவுட் சைட் பார்டர் ரவுண்டுக்கு. இங்க பார்டர் சொல்றீங்களா? இந்த அவுட் சைட் பார்டர். அந்த அவுட் சைட் பார்டர். அதே மாதிரி இந்த பார் சார்ட்டுக்கு எனக்கு அவுட் சைட் பார்டர் இருக்காது, பண்ண முடியுமா? சோ இதுக்கு அவுட் சைட் பார்டர், மத்த சார்ட்டுக்கு எல்லாம் பார்டர் மட்டும். அந்த ஒரு சார்ட்டுக்கு மொத்தமா எப்படி பண்ணலாம்? அது என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி லைக் வந்து டிராப் டவுன் பண்ணுங்க. கோ ஷீட் கொடுங்க. கோ ஷீட்ல இப்போ நீங்க வந்து இதுல வந்து என்ன பண்ணணும், பார்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன், ஃபார்மேட்ல மேல ஃபார்மேட் இருக்கா? ஆமாமா, பார்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்டர்ஸ். ஓகே. அந்த பார்டர்ஸ்ல இருந்து டோட்டல் பை கிராண்ட் காலம் டிவைடர். ஷேடிங்ல போங்க. ஷேடிங்ல போடுங்க. ஷேடிங், ரோ பேண்டிங், காலம் பேண்டிங். இல்ல அந்த கலர் மேல வந்து கிளிக் பண்ணுங்க. கலர் மேல, இந்த கலர் மேலயா? அந்த கலர் இல்ல, கலர்னு ஒரு இது இருக்கா மார்க்ஸ்ல? ஓகே ஓகே. அதுல கிளிக் பண்ணுங்க. அதுல பார்டர்ஸ்னு தான் இருக்கா, ஆட்டோமேட்டிக்கலா பார்டர்ஸ் இருக்கா? ஆமா. அதுல வந்து பிளாக் கலர் கொடுங்க. பிளாக் கலர் கொடுத்துட்டு இப்ப வந்துருச்சு பாருங்க. அப்போ இதே மாதிரி மத்த இதுக்கும் நீங்க பண்ணுங்க. ஓகே சார். ஓகே, அப்படி கிளிக் பண்ணா பார்டர் இப்படி. இப்போ ஓகே இல்ல சார்? அதோட அந்த ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்றாங்க. பார்டர்ஸ் ஒப்பாசிட்டி இருந்துச்சுன்னா அது கம்மி பண்றாங்க. இப்போ அடிக்கிற மாதிரி தெரிய வேணாம். இல்லன்னா அப்படி விட்டுருங்க. இல்லன்னா அது வந்து சார்ட்டோட இது, அதாவது லைக் வந்து கலரே மாறிடும். அது வேணாம். இந்த பார்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. அந்த பார்டர்ல டார்க் பிளாக் கொடுக்காதீங்க, லைட் பிளாக் கொடுத்து. டார்க் பிளாக் கொடுத்துருக்கீங்க, அது கீழே லைட் பிளாக் இருக்கா, அந்த லைட் பிளாக் கொடுத்து பாருங்க. எல்லாத்துக்கும் லைட் பிளாக் கொடுத்துட்டு வச்சிருங்க. ஓகேவா? ஓகே சார். அந்த மாதிரி வச்சீங்கன்னா உங்க டேஷ்போர்ட் கொஞ்சம் இதுவா இருக்கும். ஓகேவா? ஓகே. சும்மா இந்த லைன் ஏதோ ஒரு இன்னொரு சார்ட் ஏதோ பண்ணீங்க, அதுலயும் மாத்திடுங்க. இதுக்கு பார்டர் வருமா? இதுக்கும் இது வந்து என்ன சார்ட் ஆக்சுவலி? இது ஸ்கேட்டர் பிளாட். சர்க்கிள் வச்சிருக்கீங்களா? ஆமா, சைஸ் சர்க்கிள். சைஸ் சர்க்கிள் வச்சிருக்கீங்க. கலர்ஸ் கொடுங்க. கலர்ஸ்ல டச் பண்ணுங்க. கலர்ஸ்ல இந்த மார்க்ஸ்ல வந்து சர்க்கிள் வச்சிருக்கேன். சரி, கலர்ஸ்ல வந்து பார்டர் ஆன் பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்குல்ல? இதே லைட் கலர் இருக்குங்க, அந்த லைட் பார்டர் இருக்குங்க, ரொம்ப டார்க் இருக்காது. இது ஓகேவா? இன்னும் கொஞ்சம் லைட்டா ஃபர்ஸ்ட்ல இருக்குவா, அது போதும். ஓகே ஓகே. இப்பதான் தெரியுது சர்க்கிள்னே, எனக்கு இப்பதான் தெரியுது எனக்கு இந்த பார்டர் கொடுத்த உடனே. ஏன்னா வந்து ஒரு மாதிரி நான் லைன் சார்ட்னு நினைச்சேன். இல்ல இது இந்த ஸ்கேட்டர் பிளாட் இது ஓகேவா, இல்லனா வேற ஏதாவது? இல்ல, ஓகே தான் விட்டுருங்க. ஓகே. இப்ப டேஷ்போர்ட் வாங்க. ஓகேவா? இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஓகே, ரைட். சோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப ஃபில்டர்ல ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுது சார். ஒர்க் ஆகுது. இப்போ ஆர்டர் டேட்ஸ் தான் இருக்காதுல? புரியல. ஆர்டர் டேட்ன்ற காலம்லாம் இருக்காதுல? ஆர்டர் டேட் இல்ல சார், இதுல ஆர்டர் டேட் காலம் இல்ல. இதுல டாப் பிராண்ட்ஸ், அந்த அமௌண்ட், பிரைஸ், டிஸ்கவுண்ட், அதுதான் இருக்கு. ரிவ்யூஸ், ரேட்டிங். இது நீங்க மறைச்சிருங்க கிடையாது. இதை வந்து நீங்க ஒரு ஐகானா செட் பண்ணி வச்சிருங்க வேண்டியதானே. எதுக்கு இந்த மாதிரி ஃபில்டர் ஆப்ஷன் தேவைன்னா பாத்துக்கலாம் இல்லையா? ஓகே. கீழே சூஸ் பண்ணுங்க. இல்ல
லைக் ஏன் ஹைட்ல வைக்கிற அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் சார்ட்டுக்கு, புரியுதுங்களா? அவங்க தேவைன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணி மாத்துவாங்க. கீழே டச் பண்ணுங்க, கீழே அதை டச் பண்ணிட்டு டிராப் டவுன் டச் பண்ணுங்க, மேல இருக்க டிராப் டவுன் டச் பண்ணீங்கன்னா ஷோ ஹைட் பட்டன் இருக்கா, அதை கொடுத்துருங்க. இப்போ அதை வந்து கொஞ்சம் ஒரு மேல வச்சிருங்க, ஒரு ஓரமா வச்சிருங்க. ஓகே. இப்போ அதை எடுத்து கொடுங்க. ஓகே. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சைஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் ஃப்ளோட்டிங்ல வச்சிருக்கீங்களா? கீழே இருக்கிறதெல்லாம் சார்ட் ஃப்ளோட்டிங்ல இருக்கா? இல்ல, ஃப்ளோட்ல இல்ல, இது ஃப்ளோட்ல இல்ல, இதுவும் இல்ல, எல்லாம் டைல்ல தான் இருக்கு. ஓகே, மூவ் பண்ணலாமா? வேணாம்ல, வேணாம், அப்படியே வச்சிருக்கோம். ஓகே. அதான் அந்த கண்டெய்னரை வந்து நீங்க இது பண்ணணும். லைக் வந்து வித்ல தான் வச்சிருக்கேன் நானு. ஸ்டாண்டர்ட்ல கண்டெய்னர் கொஞ்சம் ரீசைஸ் பண்ணணும். சரி, ஓகே, விட்டுருங்க. அப்ப பழைய மாதிரியே வச்சிருங்க. அந்த இது வேணாம் நமக்கு. ஓகே. கண்டெய்னர் அலைன் பண்ணா அது மாறிடு, வேற எதுவும் இல்ல. ஓகே தான் வந்து சரிங்களா? ஓகே சார். ஸோ லைக் வந்து இது ஓகே தான். டாஷ்போர்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. புரியல. டாஷ்போர்ட எக்ஸ்பிளைன் பண்ண கத்துக்கோங்க அப்படின்னு. ஓகே சார், ஷூர் சார். அந்த ஸ்டோரி டெல்லிங் தானே சொல்றீங்க? அதுதானே அந்த பேரு, ஸ்டோரி டெல்லிங். ஓகே, மட்டும் பாத்துக்கோங்க. ஓகே தான், சரிங்களா? ஓகே. நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே சார். ரெஸ்யூம்ல ஆட் பண்ணிட்டுமா 2 ப்ராஜெக்ட் பண்ணது? ஆட் பண்ணிடுங்க. ஓகே. கொஞ்சம் ரொம்ப டீடைலா மென்ஷன் பண்ணாதீங்க. ப்ராஜெக்ட் ஹெட்டிங் போட்டுட்டு அது ரிலேட்டடா ஒரு 2-3 பாயிண்ட் இருக்கும். ஓகே சார், ஷூர் சார். ஆட் பண்ணிடுங்க. ஓகே. ஓகே ஓகே சார். பாய் சார்.